ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்க கிங்ஸ்டன் படம் தான் ஜிவி பிரகாஷோட இது. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கோம். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்திருக்கு. இதெல்லாம் மாத்த இங்க யாரு இருக்கா? ஜிவி பிரகாஷோட 25வது படம். ஓகே, காசு காசு வெறி பிடிச்சி அலையிறது. சரசரத்துக்கு படம் நடிச்சு ஒருத்தனோட பேராசைதான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா? எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கோம். அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. ஒரு நார்மல் பேய் ஒரு வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னு பயமுறுத்துறோம். இப்போ கடல்ல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக். சூப்பர். ஆக்சுவலி அவர் இருங்க, நான் அப்புறமா சொல்றேன். இந்த ஹீரோயின் 2வது தடவை ஓகே ஆமாம் பேச்சுலர் படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது ஃபேண்டசி மூவின்னு சொல்லிட்டாங்க. கமல் பிரகாஷ் பேய் படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஜாம்பிஸ் மாதிரி கட்டுறாங்க. இப்போ மார்ச் 7 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு நம்ம மூவி ரிவ்யூவும் ஒன்று போட்டுருவோம். எனக்கு ஜிவி பிரகாஷ் கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இவர் படங்களில் நடிக்கிறத விட்டுட்டு மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவர் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக போடுவார். மியூசிக்கில் பயங்கர டேலண்டட் இருக்க பர்சன். இப்போ வந்து ரீசெண்டாகவே அந்த ஒரே டைப் ஆஃப் மியூசிக்கே கேட்டு 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 போர் அடிச்சிடுச்சு. பாட்டை ரிப்பீட்டடாக கேட்கணுன்னே தோண மாட்டேங்குது. ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டாலே போர் அடிச்சிடுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒரே குறிப்பிட்ட மியூசிக் டைரக்டர்கிட்டே எல்லா படமும் கமிட் ஆகிறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ஜிவி பிரகாஷ் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த ஃபிலிம்ஸ்லாம் நிறைய படங்கள் கமிட் ஆகி ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கார் ஜிவி பிரகாஷ். இப்போ 1000ல் ஒருவன் அது ஒன்றே போதும் அவர் எந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படத்தில் கூட அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங். ஸோ அவர் ரீசெண்டாக ட்ரெண்டில் கூட இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் மியூசிக்கை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் காட்டுங்க, ஒரே மாதிரி டோனில் காட்டாதீங்க அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. இவர் நடிக்கிறத விட மியூசிக் டைரக்ஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணலாம் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்குள்ளேயே 25 படம் பண்ணிட்டார் இவர். இப்போ இந்த ஹீரோயின் வந்து கூட பார்த்திங்கன்னா 2வது படம் பேச்சுலர் படத்துக்கு அப்புறம் இதுதான் 2வது ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் ஃபேண்டசி அப்படின்னே சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஒரு பேய் படத்தையும் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஜாம்பிஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிமில் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் அப்படின்றது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடாக படங்கள் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு படம் கூட ஜீவாவுடைய படம்,
அது கூட ஃபேண்டசி மூவி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேய் மாதிரி கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேண்டஸியாக கொண்டு போகிறாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த படத்தை 3Dயில் எடுத்துருந்துருக்கலாம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நாளைக்கு பார்க்கலாம். படம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம மூவி ரிவ்யூயும் கண்டிப்பாக போடுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய். பஞ்சாயத்து கூட போடுறோம்.